ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய உயிர்ப்பு காலத்துக்குரிய பாஸ்கா காலத்தின் வாழ்த்துக்களும் ஆசிகளும். இன்றைய நாளிலே எங்களுக்கு தரப்படுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் திருமுழுக்கு வார்த்தைப்பாடுகளை புதுப்பித்து, நாங்கள் இயேசுவினுடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை தியானித்து, நாங்கள் அவரிலே நம்பிக்கை கொண்டு அந்த மகனை கண்டு அனுபவித்து அவரிலே வாழ்வை பெற்ற நாங்கள் கடவுளை போற்றுவோம், ஆர்ப்பரிப்போம். ஏனென்றால் நாங்கள் கடவுளின் பிள்ளைகள். இன்றைய சங்கீத ஆசிரியர் 66வது சங்கீதத்திலே எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, அனைத்துலகோரே, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பகுதி மூலமுடுக்க சேர்ந்த மக்கள் விடுபடக்கூடாது. அவை நல்லதொரு சொல்லை பயன்படுத்துவார். அனைத்துலகரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இன்றைய முதல் வாசகத்திலே எங்களுக்கு திருத்தூதர் பணிகள் நூலிலே இருந்து சொல்லப்படுகிற செய்தி என்னவென்று சொன்னால், 8ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனங்கள் வரை அப்போஸ்தலர்கள் பட்டனுபவித்தவர்கள், இயேசுவோடு உடனிருந்தவர்கள், இயேசுவனுடைய வாழ்வை தங்களது வாழ்வாக்கியவர்கள், இயேசுவனுடைய வாழ்வு உடனிருந்து அதை கண்டுணர்ந்து நம்பினவர்கள். தாங்கள் சென்ற இடமெல்லாம், தோமா இந்த கீழத்தெய்யம் வரை, உலகின் தென்கோடி வரை வந்ததாக ஆதாரங்களும் நற்செய்தியும் வெளிப்படுத்தி நிற்கின்றது. அவை அவர்கள் எங்கெங்கெல்லாம் சென்றார்களோ அங்கெங்கெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர். ஆகவே நாங்கள் அந்த மகனை கண்டு அவரை நாங்கள் நம்பிக்கை கொள்வதனாலே, அவரிலே விசுவாசம் வைப்பதனாலே நிலை வாழ்வு பெற வேண்டும் என்கின்ற தந்தையின் திருவுளம் பற்றி இன்றைய நற்செய்தி எமக்கு சொல்லித் தருகின்றது. அவை நாங்கள் நற்செய்திக்கு செவிமடுப்போம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், 6ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனங்கள் வரை. அந்நாட்களில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கென்றுமே தாகமிராது. ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே, நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை. தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரின் திருவிழம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவிழம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த நற்செய்தியினுடைய ஒரு சிறப்பான கூற்றாக தரப்படுவது என்னவென்று சொன்னால், நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். இவர்களை இயேசு இறுதி நாளில் அந்த நியாய தீர்ப்புக்காக தாம் வருகின்ற பொழுது எல்லாரையும் உயிர்த்தெழச் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். இவர்களை உயிர்த்தெழச் செய்வார் என்று சொன்னால், அந்த இயேசுவை கண்டு நம்பிக்கை கொண்டு அவரோடு சேர்ந்து இந்த இறை திட்டத்திற்காக, தந்தையின் திருவிழத்திற்காக உழைப்பவர்கள் இயேசுவோடு உத்தானமாகிடுவர். இயேசுனுடைய உத்தானத்தின் பங்காளிகளாக, பயனாளிகளாக, பலன் கொடுப்பவர்களாக, மற்றவர்களையும் அந்த உத்தானத்தின் பயன் பெறுதலுக்கு அழைத்து வருபவர்களாக
திகழ வேண்டுமென்று இன்றைய நற்செய்தி எங்களுக்கு வழி சொல்லி தருகின்றது. இயேசு வடிவாக சொல்லுவார், மனிதர்களை பார்த்து, உங்களுக்கு தேவை வாழ்வு. அந்த வாழ்வை தருகின்ற உணவு நான். அது வார்த்தை உணவாக இருக்கலாம், சிந்தனைகளின் உணவாக இருக்கலாம், எங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களின் உணவாக இருக்கலாம், அல்லது வெறும் உடல் பசிக்குரிய திண்மம் நிறைந்த உணவாக இருக்கலாம். இயேசு வடிவாக சொல்லுவார், தம்மை உண்போர் என்றுமே வாழ்வர். எப்படி? என்னை தகுதியாய் உண்போர் நிலை வாழ்வை பெறுவர். இந்த நாணி உணவு வாழ்வு தரும் உணவு என்று சொல்லுகின்ற இயேசு தம்மிடம் வருமாறு எங்களை அழைப்பு விடுக்கின்றார். ஏனென்றால் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் பசி எடுக்கக்கூடாது, தாகம் வரக்கூடாது. அப்போ நாங்கள் அவர்களை நம்பிக்கை கொள்கிற பொழுது எங்களுக்கு பசியும் தாகமும் இருக்காது. ஆனால் பல தடவையில் எங்களோட நடைமுறை வாழ்க்கையில், நாளாந்த வாழ்க்கையில் நாங்கள் செய்கிறது என்னவென்று சொன்னால், இந்த சொந்த வாழ்க்கையில் இயேசுவை நான் கண்டிருந்தும் நம்ப தவறுறேன். இயேசுவை பற்றி நான் அறிந்திருந்தும் அவரை பற்றி உள்ளூர உணர்ந்து தெளிவு பெற நான் தவறுகிறேன். இயேசு ஆர் என்று சொல்லி எனக்கு தெரியும், அவர் என்னட்ட வாரதுன்றதை விட நான் அவர்கிட்ட போகும். அவர் எனக்குள்ள வாசம் செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் மனித சுபாவத்தில், மனித இயல்பில் ஒரு வல்லவரிடம், பெரியவரிடம், நல்லவரிடம், எங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவரிடம் நாங்கள் செல்ல வேண்டும். அவர்கள் எங்களிடம் வருவதை விட நாங்கள் செல்வது சால சிறந்தது. இயேசு சொல்லுவார், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். அவர்தான் எங்களுக்கு வாழ்வின் ஆதாயம். அவரையே எங்களோட நாளாந்த வாழ்வுக்குரிய ஆதாரமாக்கி கொள்ள வேணும். அவராலே நாங்கள் வாழ்வு பெற வேண்டும். அதுவும் நிலை வாழ்வை எங்களுக்கு ஸ்திரமாக்கி கொள்ள வேண்டும். அந்த உணர்வோடு நாங்கள் அவர்கிட்ட செல்லுகிற பொழுது, எழுந்து செல்லுகின்ற பொழுது, அவர் எங்களை அரவணைக்க விரித்த கரங்களோடு எங்கள் வழிமேல் தம்விழி வைத்து காத்திருக்கின்றார். சொல்லுவார் வடிவாக எங்களுக்கு தருகிற ஒரு நம்பிக்கை வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனென்றால் அது எந்த விருப்பம் மட்டுமல்ல, நான் எந்த சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற வரையில் இறை தந்தையினுடைய விருப்பம் என்ன? அனைத்துலகோரை முழு மனுக்குலத்தையும் இறை தந்தைக்கு ஏற்புடையவர்களாக இயேசுதாமே உத்தானத்தோடு நிலைவாழ்வுக்குரியவர்களாக அவர்களை இறை தந்தையிடம் இட்டு செல்ல வேண்டும். இந்த இறை தந்தையிடம் மனுக்குலத்தை இட்டு செல்ல வேண்டும் என்கின்ற பணி இயேசுவுக்கு மட்டும் உரியது அல்ல. அவரிடத்தில் எவரெவரெல்லாம் அவரை கண்டு நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களும் எங்களுடைய அயலவர்களை, அடுத்தவர்களை, எங்களுடைய உறவுகளை, நட்புகளை நாங்கள் அவரண்டை அழைத்து செல்ல எங்களுக்கு கடமையும் பொறுப்பும் உண்டு. எவ்வாறு நாங்கள் இயேசுவை கண்டு அவர்களை நம்பிக்கை கொண்டு அவரிடம் எழுந்து சென்று நாங்கள் அவரண்டை எங்கள் வாழ்வை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, அதே போன்று எங்கள் வாழ்வையும் வாழ்வது நானல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார் என்று சொல்லுகின்ற அளவிற்கு எங்களை உற்று நோக்குபவர்கள், எங்கள் வார்த்தைகளை கேட்பவர்கள், எங்களுடைய நாளாந்த சீவியத்தை பார்ப்பவர்கள், எங்களோடு அளவலாவுபவர்கள், நிறைவாக உறவை நட்பை கொள்பவர்கள் எங்களிலிருந்து இயேசுவை பெற்றுக்கொள்ள அந்த மக்கள் நாங்கள் இயேசுவண்டை அழைத்து செல்ல எங்களுக்கு பாரிய கடமையும் பொறுப்பும் உண்டு. இன்றைய நாளை நல்லதொரு சாட்சிய வாழ்வுக்குரிய இன்றைய நாள் மட்டுமல்ல, இந்த பாஸ்கா காலம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சாட்சிய வாழ்வுக்குரிய
கிறிஸ்தவ வாழ்வை நான் எனதாக்கிக் கொள்ள என்னுடைய இறுதி மரண பரியந்தம் வரைக்கும் நான் நிலை வாழ்வுக்குரிய அந்த நல்ல வாழ்வில் வளர முள்ளிர இறைவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறை ஆசீரும் வாழ்த்துக்களும் உரித்தாக. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.